ஹாய் ஹலோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எம்எல் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம் வித் ஜீரோ பக்கோட. ஸோ நமக்கு எந்த ஒரு பக் இஷ்யூஸுமே எதுவுமே இருக்க போகிறதில்ல, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா போகுது. இப்போ நான் அட்மின் லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு அட்மின் லோட் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். உங்களுக்கு வேணா வந்து கூகுள் வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணிங்க. ஓகே, நான் இதுக்கு வேண்டாம் சொல்லி நான் டெமோ கோசம் வச்சிருக்கேன். ஸோ அட்மின் டேஷ்போர்டு வந்தாச்சு, இதான் நம்ம அட்மின் டேஷ்போர்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து அக்கௌண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுக்க முடியாது. ஸோ கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுக்காதனால என்ன ஆகும்னா நிறைய பாட் யூசர் வந்து நம்ம லாகின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து ரியல் யூசர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் மெயில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேவா, கன்ஃபர்மேஷன் மெயில் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த மெயிலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். நான் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா, நான் பாஸ்வேர்டு போட்டேன். இப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் அக்ரி கொடுக்குறேன். ஸோ அக்ரி கொடுத்துட்டு சைன் அப் கொடுக்குறேன். ஓகேவா, பார்த்துங்க சைன் அப் கொடுத்தோன்னா இப்போ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் கேட்குது. உங்களுக்கு செக் பண்ணுங்கள் உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயிலை போய் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு 2 மெயில் வந்துருச்சா, கன்ஃபர்மேஷன் வெல்கம் கன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணுவோம். எப்படி இருங்க என்னோட இதே அது பாருங்கள், நம்மளோட யூஆர்எல் போட்டு நமக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து யூஆர்எல் வந்துருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்கே மெயில் கன்ஃபர்மேஷன் மெயில் இருக்குல்ல, அதில் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் பேஸ்ட் பண்ணி கண்ட்ரி பேஸ்ட் பண்ணிட்டா நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அட்மின் பேனல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துருவோம். ஸோ ஓகே, நம்ம அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, எல்லாம் ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், செட்டிங்ஸ் சப்போர்ட் கிளியர் சொல்கிறேன். ஓகே, சப்போர்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பேனல் எதனா இஷ்யூ அந்த மாதிரி எதனா பக் இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதனா இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த ஃபீட்பேக் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்துடும். ஸோ எனக்கு வந்து மெயில் வந்துடும். ஸோ நான் மெயிலை படித்து பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் பேனல் எதனா பக் இருந்தது அப்படின்னா. இப்போ செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ் வந்தப்போ ஆஸ் யூஷுவல் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே அப்படி தான் இருக்குது. கன்ஃபர்மேஷன் எனேபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எனேபிளே வைங்க, அப்போ தான் உங்களால் ஃபேக் யூசர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நம்ம இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். நம்ம செல்லருக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், செல்லரில் நம்ம ஆக்சுவலாக எப்படி செல்லர் ஆட் பண்ணுவோம் அது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லைனாலும் பார்த்துங்க. ஓகேவா, ஏபிஐ யூஆர்எல் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம செல்லர் ஆட் பண்ணிப்போம். பேமெண்ட் மெத்தடில் நமக்கு வந்து எல்லா பேமெண்ட் மெத்தடுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட் தான் இல்லை அப்படிலாம் கிடையவே. பாரத் பே இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் பாரத் பே கேட்டிங்க. பாரத் பே இருக்குது பாருங்கள், யூபிஐ பேமெண்ட் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் மர்ச்சன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லா பேமெண்ட் மெத்தடும் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து பேக் வந்துக்கிறேன். ஓகேவா, பேக் வந்துடுறேன். இப்போ இதில் பேமெண்ட் மெத்தட் பார்த்துருவோம். மாடியூலில் வந்தீங்க அப்படின்னா ஐபி செக்யூரிட்டி. ஸோ உங்களை தவிர அட்மின் வேறு யாரும் லாகின் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஐபியில் மட்டும்தான் லாகின் ஆகும். வேறு ஒரு யூஸரோ உங்கள் அட்மின் லாகின் பண்ணாலும் எரர் காட்டும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு மோர் செக்யூரிட்டி கொடுக்கும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை விட இது ரொம்ப இன்னும் மோர் செக்யூரிட்டியை கொடுக்கும். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட ஐபி போட்டு IP6 அட்ரஸை போட்டு எனேபிள் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களை தவிர வேறு யாருமே அட்மின் லாகின் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் அவ்வளோதான். மற்றபடி சப்போர்ட் செட்டிங்ஸே உங்களுக்கு இருக்கும். வேணால் சப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து சைட் கரன்சி. ஓகே, கரன்சி வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ உங்களுக்கு USD வேணாலும் மாற்றிக்கலாம். எல்லா கரன்சியும் அவைலபிளாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் தான் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அடிக்கலாம். சரி மாற்றி சொல்கிறேன். ஸோ ஓகே, கன்ஃபியூஷன். ஓகே, ஃபேக் ஆர்டர். இங்கே பாருங்கள், ஃபேக் ஆர்டரில் வந்து உங்களுக்கு இது வேணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் போகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ 205 இருக்கா, இதை மாற்றி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கவுண்ட் வந்து டோட்டல் ஆர்டர் கவுண்ட்லேருந்து வரும். ஸோ இதையும் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து நம்ம அப்பியரன்ஸ் போவோம். அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் இருக்குது. இத்தனை தீம் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 தீம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தீம் வேணாலும் எக்ஸ்ட்ரா தீம் வேணுனாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் புதுசாக மேக் பண்ணி இல்லை மற்ற பேனல்லேருந்து ஸ்வைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ஈஸி தான். மீன்ஸ் க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளோன் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ க்ளோன் பண்ணி நீங்கள் அடுத்த பேனலில் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் கூட பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா, அடுத்து நியூ இயர் ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் எல்லா பேனலில் இருக்கிறது தான். பேஜ் உங்களுக்கு இந்த பேஜ் வேணும், இந்த பேஜ் வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, பேஜ் ஆன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இதுதான் மெட்டா பிளாகு மெனூஸ் இன்டெகிரேஷன் அப்லோட் இமேஜ். ஸோ இதெல்லாம் ஆகலாம். அது வந்து நம்ம அஃபிலேட்டு ப்ரோட்காஸ்ட்னா ப்ரோட்காஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரோட்காஸ்ட்னா சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து அடிஷ்னல் செட்டிங்ஸில் லாகு ரிப்போர்ட்டு கூப்பன் கோடு வந்து நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணலாம். கூப்பன் ப்ரைஸு சொல்லி உங்களுக்கு யூஸருக்கு வந்து கூப்பன் கோடு மாதிரி கொடுக்கலாம். ஓகே, சைல்டு பேனலு அப்டேட்டு. ஓகே, அடுத்து டிக்கெட் என்னென்ன டிக்கெட் வருதுன்னு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் ஆர்டர்ஸ். ஸோ ஆர்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சர்வீஸ். ஓகே, சர்வீஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம சர்வீஸை கிளிக் பண்ணிக்கிறேன். சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நான் இதில் சர்வீஸ் ஆட் பண்ணிட்டேன். உங்களால் நீங்கள் மற்ற பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எல்லா கேட்டகரியும் டிலீட் பண்ண முடியாது.
ஸோ நம்ம இதில் ஒன் கிளிக்கில் டிலீட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் சூஸ் மோர் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் delete ஆல் கேட்டகரி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் எல்லா கேட்டகரியும் delete ஆகிடுச்சா. இப்போ புதுசாக ஆட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் இம்போர்ட் சர்வீஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு 3 சர்வீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆக்ஷனை கிளிக் பண்ணி இம்போர்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு அடுத்த பேஜுக்கு போய்டும். ஓகே, அடுத்த பேஜுக்கு போய்ட்டோடனே லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள், நெட்டு கொஞ்சம் ஸ்லோ அப்படி தான் இருக்கும். ஸோ கேட்டகரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷனை கிளிக் பண்ணி இம்போர்ட் சர்வீஸ். ஓகே, இம்போர்ட் சர்வீஸை கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற கேட்டகரியை பொறுத்து இருக்குது ஸோ எத்தனை அங்கே வர்றது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கேட்டகரிக்கு ஐக்கான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவும் சிங்கிள் கிளிக்கில் பண்ணலாம். இதில் கேட்டகரி ஐக்கானில் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும், கலர்ஃபுல்லாக வரும். இப்போ நான் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே சர்வீஸிங் கிளிக் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள். நம்ம யூசர் வந்து லாகின் பண்ணல அதுலேயும் பாருங்கள் நமக்கு வந்து கேட்டகரி ஐக்கான் ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேவா, இப்போ நான் கேட்டகரி ஐக்கான் எப்போ சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் பிக்கரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் அதை அப்படிங்கிற இது பண்ணி காட்டுறேன். ஸோ பெல் சிம்பிள் வந்துச்சு. தட்ஸ் இட், அவ்வளோதான். இது ஈஸி தான். ஓகேவா, இப்போ நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஃபிச் ஆகாது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மற்ற பேனல் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ஃபிச் ஆகி வராது. அது நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து இதுலேயும் அதேமாதிரி ஃபிச் ஆகலையா. இப்போ நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து சேலர்னு ஆப்ஷன் இருக்கா, அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக இருந்தாலும் இந்த மாதிரி காட்டுது. ஸோ கண்டுக்காதீங்க. இங்கே நத்திங் செலக்ட் ஆல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, அதுக்கப்புறம் கேப்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கேப்சர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் ஆகிடுச்சு. ஸோ ஓகே தட்ஸ் இட், டிஸ்கிரிப்ஷனும் ஃபிச் ஆகிடும். உங்களுக்கு அப்படி இல்லைனா அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஆவரேஜ் டைம் கேட்பீங்க. மேக்ஸிமம் ஆவரேஜ் டைம் அது உங்களுக்கு பேனலில் ஆர்டர் போகிறத பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு நான் முன்னாடியே செட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட்டோ ஆவரேஜ் டைம்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி ப்ரொவைடரை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணால் உங்களுக்கு ஆவரேஜ் டைமும் ஃபிச் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து கிரான் ஜாப் ஆட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஓகேவா, அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நான் இது காட்டுறேங்க. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இதில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேட்டகரிலாம் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இது தேவையில்லை. ஸோ டெலிட் பண்ணிடுறேன். இங்கே ஆப்ஷனை கிளிக் பண்ணி delete delete செலக்டட் சர்வீஸ் இருக்கா, எஸ் கொடுத்துறேன். ஸோ சாரிப்பா, வேறு ஏதாவது ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டேன். சரிங்க, ஓகே கிளிக் பண்ணி delete செலக்டட் சர்வீஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே delete ஆகிடும். இப்போ எம்டி கேட்டகரி ஆகிடுச்சா. இந்த கேட்டகரி எப்படி delete பண்ணுங்க கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒன்லி எம்டி கேட்டகரி delete எம்டி கேட்டகரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேட்டகரி மட்டும் போய்டும். மற்ற கேட்டகரி இருக்கும், அந்த ஒரு கேட்டகரி மட்டும் உங்களுக்கு போய்டும். ஸோ எம்டி கேட்டகரி வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் delete பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அசைன்டு கேட்டகரி இங்கே பாருங்கள், கேட்டகரி அசைன் பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்கள் சிங்க் ஆர்டர் கொடுக்குறது, அப்புறம் ப்ரைஸ் வரியா. இப்போது நம்ம பாருங்கள், இப்போ இங்கே 29 இருக்கா, நமக்கு இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஆர்டர் வைஸாக வரணும். எனக்கு வந்து லோவிலேருந்து ஹைக்கு போகணும் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் சிங்க்கு சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. எத்தனை பேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் எனேபிள்டு சர்வீஸு, டிசேபிள்டு சர்வீஸு. ஸோ அந்த ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. நமக்கு டிக்கெட்டை பார்த்துருவோம், சர்வீஸ் ஆப்ஷனு, ப்ரைஸ் அப்டேட்டு. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எந்தெந்த சர்வீஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செலர் வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சர்வீஸில் கிளிக் பண்ணிங்கன்னா பல்க் சர்வீஸ் எடிட்டர். நீங்கள் பல்காக செலக்ட் கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். உங்களுக்கு எந்த கேட்டகரி அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியை மட்டும் நீங்கள் பல்காக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெட்டு ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டுக்காதீங்க. ஓகேவா, அந்த சர்வீஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து கேட்டகரி ஷார்ட். இப்போ எனக்கு இந்த கேட்டகரி வந்து மேலே வரணும்னா ஸ்வைப் பண்ணிவிட்டு இங்கே மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் இன்ஸ்டாகிராம் மேலே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இது பெல் சிம்பிள் இருக்குது. ஸோ நான் பெல் சிம்பிள் டெலிட் பண்ணிட்டோம். பட் இப்போ இன்ஸ்டாகிராம் மேலே வந்துடும் பாருங்கள், நியூ கீழே போயிடுச்சு, இது மேலே வந்துடுச்சு. ஸோ ஓகேவா, அதேமாரி இதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். அடுத்த சிங்க் லாக், அது ஆக்சுவலாக இருக்கிறது தான் யூசருக்கு வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், யூசர் வந்து மெயில் வெரிஃபைடு. ஓகேவா, நமக்கு வந்து மெயில் வந்து வெரிஃபைடுன்னு சொல்லி காட்டுடுச்சு. யூசருக்கு வந்து நீங்கள் மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் பாருங்கள் ரிமூவ் ஃபேக் யூசர், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக் யூசருக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபேக் யூசர் யாரும் இல்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு இது இல்லை, ஃபேக் யூசர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடும்.
ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன ஆப்ஷன்? ஓகே, ஃபண்ட் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் மேக்ஸிமலாக தெரியும். ஸோ அவ்வளோதான் அட்மினை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் செட்டிங்ஸ். ஓகேவா? இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் காட்ட முடியல. ஸோ நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம அடுத்து யூசர் இதில் போய்டும். ஸோ யூசர்லேருந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நமக்கு யூசரில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு சர்வீஸ் கேட்டகரி சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்ச் ஆப்ஷன் இங்கே வந்துடும். நீங்கள் அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஆப்ஷன் இருக்குது. கரன்சி கன்வெர்ட்டர் இங்கே ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. மாஸ் ஆர்டர்ஸு, ஓகேவா? சர்வீசஸில் ஐக்கான் ஷோ ஆகும். இதுலேயும் ஐக்கான் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுலேயும் ஐக்கான் ஷோ ஆகும். ஓகேவா? சர்வீஸ் ஐக்கானும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆட் ஃபண்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஆட் ஃபண்டு பாருங்கள் 3 ஆப்ஷன் அவைலபிளாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒர்க் ஆகும். சைல்டு பேனலும் பாருங்கள் எல்லாமே இருக்குது. டிக்கெட் இருக்குது. இப்போயே மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுனா பட் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? அக்கௌண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து ஏபிஐ ஜென்ரேட் பண்ணுறது, கீ ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வரும் ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆகி வரும். ஓகேவா? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது. உங்களுக்கு தீம் வேணுனாலும் தீம் வந்து உங்களுக்கு ஓன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பேனல் வேணும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் சோர்ஸ் கோடும் கொடுக்குறோம். மந்த்லி ரெண்டலாகவும் கொடுக்குறோம். மந்த்லி ரெண்டலாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபுல் சோர்ஸ் கோடாகவும் வாங்கிக்கலாம். ஃபுல் செட்டப்போட பண்ணி கொடுத்துரும் வித் இன்ஸ்ட்ரக்ஷனோட. ஸோ ஓகே சார், நான் ரொம்ப லென்த்தாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.